தாமரை, அம்மா. அந்த தண்ணி எடுத்து ஊத்து. சரிங்கம்மா. தாயே. மலரு, கையை வச்சு ஊத்துங்க. எழுந்துருப்பா. அவ்வளவுதான். போலாமா? பார்த்து எந்திரிப்பா. ராணிய முடிக்கிற வேலைய கமண்டலன் பாத்துக்குவாரு. ஆனா அவர் சொன்ன வேலைய நம்ம கரெக்டா செஞ்சு முடிக்கணும். அப்பதான் அந்த பொம்மியோட ஆத்ம சக்தி பலவீனம் அடையும். இங்க பாருங்கம்மா, நானே கமண்டலம் திடீர்னு நர்ஸு கட்டப்ல மாறினதுல இருந்து பயத்திலையும் ஆச்சரியத்திலையும் அப்படியே உறைஞ்சு போயிருக்கேம்மா. அதனால அந்த கமண்டலம் என்ன சொன்னாருன்னு நான் சரியா கவனிக்கலாமா? இன்னொரு முறை சொல்லுங்களேன். ஆக மொத்தத்துல நீயும் சித்தப்பா 2 பேரும் எங்க கூட இருக்கிறதே வேஸ்ட். நீ கரெக்டா சொன்ன. ஏய், என்ன தமன்னா, கோச்சுக்காத. அவர் என்ன சொன்னாருன்னு ஒரே ஒரு வாட்டி சொல்ல ப்ளீஸ் தமன்னா. சொல்லி தொலை. ராணி சித்தார்த் 2 பேர் உயிரும் ஒரே சமயத்துல போனா மட்டும்தான் பொம்மி பலவீனம் அடைவா. அப்படி இல்லனா ஒரே நேரத்துல ஒரு உயிர் மட்டும் போச்சுனா பொம்மி கண்டிப்பா ஆக்ரோஷமாகி உங்க உயிரை கூட எடுப்பா. அதை யாராலையும் மாத்த முடியாது. உங்க 4 பேர் உயிருக்கும் ஆபத்து வந்துரும். கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லுங்களேன். நான் ஹாஸ்பிட்டல்ல ராணிய கொல்ல போற அதே நேரத்துல நீங்க ராணிக்காக கோவில்ல நேர்த்தி கடன் செய்யற சித்தார்த்தையும் முடிக்கணும். அப்படி 2 பேரோட உயிரும் ஒரே நேரத்துல பிரிஞ்சா அந்த பொம்மி ரொம்பவே பலவீனமாயிடுவா. அவ சத்தியத்துக்கு கட்டுப்பட்டு இருக்கிறதுனாலதான் அவளால உங்களை கொல்ல முடியாது. அதே நேரத்துல அவளுடைய தங்கச்சி மல்லிகாவுடைய வயித்துல பாப் இருக்கிறதுனால இனிமே எல்லாமே நாம நினைச்சபடிதான் நடக்கும். முதல்ல நீங்க கிளம்பி போய் புத்திசாலித்தனமா அந்த சித்தார்த்தோட கதைய முடிக்கிற வேலையை பாருங்க. சரிங்க, நீங்க சொன்ன மாதிரியே நாங்க செஞ்சிடுறோம். நான் சொல்றதுக்கு முன்னாடி ஒரு செம்புல பாதி அளவு சுத்தமான பால் கொண்டு வாங்க. சுத்தமான பாலா? போங்க, போய் கொண்டு வாங்க. ஆ ஆ ஆ.
நீ சொன்ன மாதிரியே பால் கொண்டு வந்துட்டோமா? அது அங்க வைங்க. இதே அளவுக்கு இன்னொரு சொம்புல தண்ணி கொண்டு வாங்க. ஆ, சரி தாயி. தாயி, இப்ப என்ன பண்ணணும்? இந்த ரெண்டுத்தையும் ஒன்னா கலந்துடுங்க. ஆ, சரி தாயி. பாலையும் தண்ணியுமா? சரி தாயி, நீ சொன்ன மாதிரியே கலந்துட்டேன் தாயி. இது என்ன? தண்ணி கலந்த பால். அப்படின்னா அதுல கலந்த தண்ணிய மட்டும் தனியா பிரிச்சு எடுத்து காட்டுங்க. அது எப்படிமா முடியும்? கண்டிப்பா இது சாத்தியமே கிடையாதுமா. அது தண்ணிய தனியா பால தனியா யாராலையுமே பிரிச்செடுக்க முடியாது. உலகம் யாவையும் தாமுல வாக்கலும் நிலை பெறுத்தலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையாரவர் தலைவர் அன்னவர்க்கே சரணாங்களே.